ஒன்றரை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறாரு, இது வரைக்கும் அங்கே சொல்லாதது. இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட வேண்டிய முதல் யாருன்னு கேட்டிங்கன்னா காசி பாண்டியன் சொல்லக்கூடிய இந்த பாளையங்கோட்டை ஆய்வாளர்கிறத ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற தலித்தோ ஒரு ஆதிவாசியோ காவல் நிலையத்திற்கு போய் வாய்மொழியாக கொடுத்தால் கூட அதை வந்து எழுதி காமிச்சு படிக்காமணும், எழுதிட்டு படித்து காமிக்கணும். படித்து காமிச்சு தான் நீ கையெழுத்து வாங்கணும். வாங்கலைன்னா அந்த அதிகாரி 6 மாதம் தண்டிக்கலாம். 3 மணி நேரமாக அந்த அம்மா கொடுத்த புகாரை வாங்காமல் அங்கே நில்லு, இங்கே நில்லு, இப்படி சொல்லு, அது இதுன்னு கேட்டு சித்திரவதை பண்ணுறான் காசி பாண்டியன். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து எல்லா அஃபென்சஸும் காக்னிசபிள் அஃபென்சஸ், அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாமையே பிடிக்கூடிய குற்றம் தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவை மட்டும் ஏன் கைது பண்ணல? அப்போ காவல்துறை அதிகாரம் அவங்களுக்கு ஒரு சட்டமா அது? அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திரு பாப்பா மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும், அது குறிப்பாக ஆணவ கொலையில் உங்களுடைய இது கோகுல்ராஜ் கொலை வழக்கையும் நாங்கள் பார்த்தோம். இப்போது கவின் வழக்கு நீங்கள் கையில் எடுத்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அதனுடைய முன்னேற்றம் என்ன? அதுதான் நான் வந்து நேற்று முன்தினம் தான் அங்கே வந்து இது போயிட்டு வந்தேன். ஏற்கனவே அவர் வந்து பார்க்குறேன்னு சொன்னார், நேரில் வந்து பார்க்குறேன்னாரு. நான் இருக்கிறது பவானி, அவர் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து ஆறுமுகமங்கலங்க தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது, வர வேண்டாம், நான் நிகழ்ச்சிக்காக வரேன்னு சொல்லிட்டு நேற்று முன்தினம் அதுக்காக போயிருந்தேன். வீட்டில் போய் ஒரு 3 மணி நேரம் நான் இருந்தேன். ஏற்கனவே வந்து இந்த சம்பவம் நடந்தது 27/7 நடந்தது போகிறாமே. அப்புறம் வந்து அங்கே எனக்கு வந்து வழக்கறிஞர் தோழர்கள் இருக்காங்க, சென்னையிலேருந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போய் பார்த்து வந்தாங்க. அப்போ இவர் வந்து தொழில் திரும்ப அவர்கள் வந்து நேரடியாக போயிருந்தார். அப்போ போகிற போது தான் அவர் வந்து அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு சில வழக்குகளை என்கிட்ட ஃபோனில் போட்டு கேட்கும்போது அவரே என்கிட்ட ஃபோனில் பேசினார் அவங்க அப்பா. அப்போ நீங்கள் இந்த வழக்குக்கு வந்து நீங்கள் ஆஜரான்னு சொன்னார். நாங்கள் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, சட்டத்தில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகள் 1995 வந்து 4 உபப்பிரிவு 5 பிரகாரம் பாதிக்கப்பட்டவர் ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞரை வந்து மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்து கேட்கணும்னு சொன்னால் உடனே அடுத்த நாள் கொடுத்தார். அவர் கொடுத்ததெல்லாம் பார்த்தேன் நான். அதன் பிரகாரம் வந்து வழக்கு எடுத்து நடத்துறதுக்கான முறையில் என்ன போனேன், அப்பயே எல்லா ஃபைலும் நான் வாங்கிட்டேன், எல்லா ஃபைலும் வாங்கிட்டு வந்துட்டேன் போனாமே. அதில் என்னென்னா இப்போது அந்த வழக்குடைய விசாரணை இருக்கிற காரணத்தினால பல விஷயங்களால் சொல்ல முடியல. இருந்தாலும் கூட ஒன்றரை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறாது, இது வரைக்கும் அங்கே சொல்லாதது. இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட வேண்டிய முதல் யாருன்னு கேட்டிங்கன்னா காசி பாண்டியன் சொல்லக்கூடிய இந்த பாளையங்கோட்டை ஆய்வாளர்கிறத நான் போய் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுடைய சுபாஷினுடைய மருத்துவமனையில் போய் இவங்க தாத்தா அவரையும் இறந்துட்டாருப்பா, அவர் 4 நாளைக்கு முந்தைய இறந்துட்டார். எந்த தாத்தாவுக்காக தான் போகிறாங்க அங்கே. அவர் அலோபதி பார்த்து இருந்தவர், அங்கே எட்வின் ஹாஸ்பிட்டல் பார்த்து இருந்தவர். இந்த பொண்ணு தான் எங்கள் இதில் பார்க்கலாம் சஜஸ்ட் பண்ணி வர சொல்கிறாங்க. தன்னுடைய தம்பியோடவும் அம்மாவோடவும் வச்சு அவர் மாமா ஒருத்தர் இருக்காருவா, அவரையும் பார்த்தேன் நான், கணேய பாலுன்னு சொல்லி பேர், அவரையும் பாபு போய் பார்த்தேன். அவங்க தான் பார்க்குறேன் அங்கே வர சொல்லி அந்த தாத்தா உள்ளே இருக்கும்போதே இந்த தம்பி வந்தோடனே தம்பியை கூட்டிகிட்டு போகிறாப்புல, வந்து கவினை சுவிட்ச் கூட்டு போகிறாப்புல. இவங்க 2 பேர் போய் சாப்பிட்டு சொல்கிறாப்புல. இவங்களை 2:30 மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது மதியம். ஆனால் இந்த சம்பவத்தை வந்து அந்த சம்பவத்தை பார்த்த உடனே 5 மணிக்கு அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. 3 மணி நேரம் அந்த அம்மாவை படுத்தின பாடப்பற்றி நான் நேரில் பார்த்தேன். அந்த அம்மா இத்தனைக்கு டீச்சர், ஒரு ஆரம்பப்பள்ளி டீச்சர். அவர் வந்து அவங்க அப்பா வந்து பிஏ பட்டதாரி, அப்போ தான் பார்த்தேன், பிஏ பட்டதாரி, விவசாயி போகிறாங்க. இவங்க போய் அவரும் தம்பியும் 3 மணி நேரம் அலக்கழிச்சிருக்காங்க அந்த காசி பாண்டியன். அப்போ ஏற்கனவே வந்து சுஜித்துடைய அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். அப்போ இவங்களுக்குள்ளார ஏற்கனவே தொடர்புலாம் இருக்க முடியுமா? அப்போ அந்த நான் வாங்கி பார்த்த எஃப்ஐஆர் மற்றெல்லாம் பார்த்தபோதே தெரிஞ்சிட்டேன், திட்டமிட்டே இது வந்து அந்த வந்து ஆய்வாளர் காசி பாண்டியனுக்கு தெரிந்தே தான் இந்த இது நடந்திருக்க வேண்டுங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு சந்தேகம், 24 வயது கொண்ட அந்த தனிப்பட்ட அந்த பையன் தனி ஒருவனாக அதை செஞ்சுருக்க முடியுமா? வேறு ஏதாவது பின்னணி கூலிப்படை? இதெல்லாம் நான் அப்படி பார்த்து வந்துட்டேன். அதை இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே நாங்கள் சொன்னேன், என்கிட்ட தகவல் கொடுத்ததுக்கு அப்புறமேலு சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. சிபிசிஐடியோட டிஎஸ்பி மூலிமா அந்த வந்து போலீஸ் காவலுக்கு எடுக்க சொன்னோம்.
அப்போ தான் போலீஸ்க்கு அவருக்கு எடுக்க சொன்ன போது தான் வந்து அந்த அவருடைய ஃபோன் டிரான்சாக்ஷன் யாரெல்லாம் இருந்துங்கிறத பூரா பார்க்குறோம். ஒரு பக்கத்தில் வந்து அப்பாவே போய் சரண்டர் ஆனதாக செய்தி ஊடகத்தில் வருது போகலாம், சரண்டர் பண்ணதாக வருது. ஆனால் இங்கே ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா தெருவில் பிடிச்சதாக போட்டிருக்காங்க. இந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்ல வேணும். 3 மணி நேரம் வந்து அந்த அம்மாவை ஏன் வந்து அலக்களிச்ச? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து பிரிவு இந்த 95ஆம் ஆண்டு விதிகளில் 5வது பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற தலித்தோ ஒரு ஆதிவாசியோ காவல் நிலையத்திற்கு போய் வாய்மொழியாக கொடுத்தால் கூட அதை வந்து எழுதி காமிச்சு படிக்காமணும், எழுதிட்டு படித்து காமிக்கணும். படித்து காமிச்சு தான் நீ கையெழுத்து வாங்கணும். வாங்கலைன்னா அந்த அதிகாரி 6 மாதம் தண்டிக்கலாம், செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்ட் பிரகாரம். ஆனால் 3 மணி நேரமாக அந்த அம்மா கொடுத்த புகாரை வாங்காமல் அங்கே நில்லு இங்கே நில்லு இப்படி சொல்லு அது இதுன்னு கேட்டு சித்திரவதை பண்ணிக்கிறான் காசி பாண்டியன். ஆகவே தமிழக முதல்வருக்கு நாங்கள் வந்து இந்த பேட்டியின் முதல்வடியாக நான் சொல்கிறேன், கவனப்படுத்துகிறேன்னா இந்த வழக்கில் ஏற்கனவே இது போல சாதிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த காசி பாண்டியன் 3 மணி நேரம் அந்த தாயாரை வந்து அலக்கடிச்சதுக்காக மனுவை புகாரை வாங்காமல் இருந்ததுக்கு சட்டப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 திருத்தப்படுத்த 2015 அதில் 4வது பிரிவின் பிரகாரம் அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் முதல்ல. அதே மாதிரியே சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இது தொடர்ச்சியான விசாரணை இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதில் வந்து குற்றப்புற சதி இருக்கலாம், இருக்கிறது என்பது நிரூபித்தாச்சு. இப்போ அவங்களுடைய பெரியவா பையனை பிடிச்சிருக்காங்க, அப்பா பிடிச்சிருக்காங்க, அம்மாவை கூட்டு விசாரணை பண்ணி விட்டுருக்காங்க. நான் கேட்குறது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து எல்லா அஃபென்சஸும் காக்னிசபிள் அஃபென்சஸ், அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாமையே பிடிக்கக்கூடிய குற்றம் தான் இது போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவை மட்டும் ஏன் கைது பண்ணல? அப்போ காவல்துறை அதிகாரம் அவங்களுக்கு ஒரு சட்டமாக அது, மற்றவனா நீ யார் வேணாலும் பிடிக்கிறீங்கள வந்து. அப்போ இந்த சட்டத்தை சிபிசிஐடிக்கு மாற்றினாலும் கூட அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி வந்து முறையாக செயல்பட வேணும். ஏன்னு கேட்டால் இந்த விதிகளில் வந்து 7 உபப்பிரிவு 1ன்னு ஒன்று இருக்குது விதிகளில். ஒரு புலனாய்வு அதிகாரி என்பவர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளருடைய அந்தஸ்துக்கு குறையாமல் இருக்கணும். நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி, நாட் ஓன்லி தட், ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆக்டுங்கிறான். அப்போ இந்த சட்டத்தில் வந்து அறிவும் நுட்பம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்க முடியும். அது போல் செயல்பட வேணும்னு கேட்குறோம். அவர் பார்த்து சொன்னாங்க, நல்லா பண்ணுவார்னு சொன்னாங்க. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அவர் பேசுகிறதுக்கு. அவர் எங்கேயோ கொஞ்சம் ஃபங்க்ஷன் போயிட்டேன்னு சொல்லிட்டார் தூத்துக்குடியில். பார்த்துட்டு தான் எனக்கு மாலையில் வந்து கூட்டம் இருந்ததுனால நான் போயிட்டேன். ஆகவே முறையான விசாரணை இருக்கணும், அதை கண்காணிக்கணும். என்ன துரதிர்ஷ்டவசம்னா இந்த சட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு புலன் விசாரணையுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாதிக்கப்பட்டவர் சொல்லணும். ஆனால் நான் போய் பார்க்குறேன், அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்குது, தொழில் திருமாவளவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க, கனிமொழி போய் பார்த்து வந்திருக்காங்க, இவர் அங்கேருந்து எங்கள் ஃபோன் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன தான் நீங்கள் செஞ்சுருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஆகவே இன்னும் புலன் விசாரணையில் ஒரு நம்பிக்கை நமக்கு வரல. அதுக்காக நான் நம்பிக்கை இடமும் இல்லை. உடனே சிபிஐக்கு வேணும்லாம் நான் அவங்க கேட்க மாட்டேன். இவங்களுக்கு டைம் இருக்குது, இதை முறையாக செய்யுங்க, நேர்மையாக செய்யுங்க, சட்டத்தின் அடிப்படையில் செய்யுங்க தான் கேட்குறேன். நேற்று கௌசல்யா அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்தது நிகழ்வு, உங்களுடைய பேச்சை நாங்கள் கவனித்தோம். இல்லை, இது மாதிரி ஒரு ஆணவ கொலையில் அவர் வந்து ஒரு பட்டியல் வகுப்பினராக இருந்தால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட், அதுவே வந்து ஒரு இடைநிலை சாதியில் ஏற்படும் பொழுது அது மாதிரி ஏற்படுவது இல்லை, அதனால் ஒரு தனி சட்டம் அப்படின்றது மாதிரி நம்ம கேட்டோம். அது சரியா? அது நம்மளால் சாத்தியம் இருக்கா இப்போ இருக்கிற? கண்டிப்பாக சாத்தியம் உண்டு. ஏன்னா காதல் திருமணம் என்பது ஒரு சாதியிலிருந்து மற்ற சாதி, அதிலும் குறிப்பாக தலித் அல்லாதவர்கள், இந்த ரெண்டுக்கு நீங்கள் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதிங்கிறது தான். நாம் சாதியை ஒழிக்கிறதுக்கு போராடுறோம். சாதி ஒழிப்பே சமத்துவத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறோம். தீர்ப்புகள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு வந்து. அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் விருப்பப்பட்டால் திருமணம் செஞ்சுக்கலாம். அதை பெற்றோர் தடுக்கக்கூடாது. அதை கட்ட பஞ்சாயத்தை வச்சு தடுக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு போன்ற இடங்கள்லையும் வடநாடுகள்லையும் இதுக்குன்னே ஒரு பெரிய கும்பலை வச்சுருக்கிறாங்க. அவன் இந்த கும்பல் வன்முறை வைத்து தான் இந்த மாதிரி தாக்குறான். இது வந்து தலித்தராக மட்டுமல்ல, பட்டியல் சாதிக்குள்ளேயே உண்டு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சாதியில் இருக்கிறவங்க வந்து இந்த பட்டியல் சாதியை அப்படியே உடம்பை அரிஞ்சு கொண்டு இருக்கிறான் போகிறான். அதனால் சமத்துவத்தினுடைய அடிப்படையே எதுனா காதல் திருமணம் தான் முதல் படி. காதல் திருமணம் வந்து இன்னொரு சாதி இல்லாமல் சாதி ஒழிப்புக்கான முதல் கட்டம்னா அந்த சாதியற்ற திருமணங்களை ஊக்குவிக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கிறது. அது தீர்ப்புகளை சொல்கிறாங்க. முதல் கட்டமாக அது போன்றக்கூடிய காதல் திருமணத்தை ஏற்றுக்கணும்.
12ஆம் ஆண்டு லா கமிஷனில் 242 லா கமிஷனில் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 17 மாநிலங்கள் இதை ஏற்றிருக்காங்க போலாமே. அவங்க கேட்டு ஒப்பீனியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2012ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் பூத்தப்பட்ட அந்த சட்ட மசோதா அப்படியே கிடப்பில் போட்டுருச்சு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ பெருகிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் பெருகுது, அதான் முக்கியம். சாதி ஒழிப்புக்காக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதும், இதை வந்து தமிழக முதல்வர் கண்டுகொள்ளாமல் இருப்பதும், வாக்குறுதி கொடுத்து போட்டு அது தேவையில்லைன்னு நினைக்கிறது பாருங்க, அது வந்து மிகுந்த வேதனை கண்டனத்துக்குரியது. வந்து சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பிற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அந்த வந்து அந்த வந்து சிறப்பு சட்டம் என்பது. அந்த சிறப்பு சட்டத்தில் என்ன பண்ணுறோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து சிறுவர்களான பாலியல் குற்றச்சாட்டு இருக்குல்லங்க, ஃபோக்ஸோ ஆக்ட் வந்திருக்குது. அப்போ அதே மாதிரி தனியிடங்களில் இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் ஃபோர்ஸ் ஆக்ட் வந்திருக்கு போனாமே, டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் வந்திருக்குது, சதியோடைய திட்டம் வந்திருக்குது. இவைகள்லாம் எதுக்காக? ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மிக கொடூரமான வாழ்வியல் விளிம்பில் மக்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த மக்கள் இப்போ தான் முன்னணி வராங்க. வேலைக்கு போகிறது, மற்ற இடத்து கல்விக்கு போகிறது, அப்படி போகிற இடத்துல நடத்தக்கூடிய வன்முறைகளுக்காகத்தான் தனி சட்டம் போடுறோம். அப்போ சாதி மறுப்பு திருமணங்களுக்கென்று ஒரு தனி சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போல சட்டம் வேணுங்கிறது தான் முக்கியம். அதைத்தான் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. 22 மாநிலங்களில் போய் எல்லாத்தையும் கலந்து பேசியிருக்காங்க. டிராஃப்ட் ரெடியாக இருக்குது, நாம் தர்றதுக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே உரிமை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரதுனால மாநில அரசாங்கத்துக்கு உண்டு. மாநில அப்படியே வந்து ஆட்சி கொடுக்குற திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது தேவை இப்போது இருக்கிற தேர்தல் நிலவரத்தில் வேண்டாம்னு சொல்கிறது என்பது அது வாக்கு வங்கி அரசியலுக்கானது, சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடியது. இப்போ தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் குரல் எப்பொழுதுமே அது நீதிமன்றங்களுக்கும் அது வெளியிலையும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் பார்த்தது சமீபத்தில் தொல் திருமா அவர்கள் வந்து அந்த பணிகளை வந்து அவர்களுக்கு நிரந்தரப்படுத்துவதிலையும் அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு அப்படின்றத விஷயத்தை அவர் சமீபத்தில் சொல்லியிருக்கார். நான் 2 நிலைப்பாடு சொல்லலை, அந்த அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோம், ஆனால் வந்து அவர்களுக்கு இந்த தூய்மை பணியை நிரந்தரப்படுத்துவது சரியில்லை அப்படின்றாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்வதை போல் அவங்க தொடர்ந்து மக்களுக்கான வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ இந்த நேரத்தில் இப்படி இருக்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி? இது நானும் ஒரு கம்யூனிஸ்டாக பார்க்குற பார்வை தான். எந்த இடத்தில் மனித இழிவு எங்கிருந்தாலும் சரி அதை ஒடுக்கணுங்கிறது தான் முக்கியம், சந்தேகமே கிடையாது. அது மனித மனத்தை மனிதனல்லக்கூடிய அந்த ஒரு தொழிலை ஒழிக்கணுங்கிற சந்தேகமே கிடையாது. விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டோம், சந்திரனை தொட்டாச்சு, ஆனால் இங்கே வந்து இன்னும் குடிக்குள்ளே இருக்கிற இதை ஒருத்தர் தூக்குறான், அதை ஒழிக்கணும் தான். ஆனால் அந்த தொழிலில் இருக்கிற போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மறுப்பதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஏன் உடனே ஒரு சட்டம் போட்டு அத்தனை பேர்த்தையும் வேற ஒரு அரசு பணிக்கு நிமித்தலாம்ல? நீங்கள் இந்த தொழிலே ஒழிக்கணும்னு சொன்னால் இது விஞ்ஞானபூர்வமாக ஆக்குங்க. அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த தலித் மக்களாக இருந்தானா அவங்கள அப்படியே அதே நிலையில் அதே அனுபவத்தில் வித் சேம் கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்டேட்டஸ் தானே நிரந்தர தொழிலாக நீ மாற்றுங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஆகவே அந்த விஷயத்தில் நான் வந்து முரண்படுகிறேன். உடன்பாடு உண்டு, பொதுவான விஷயங்களை பொறாமை உண்டு. இந்த விஷயத்தில் வந்து அவர் தெரிவித்திருக்க கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. நிச்சயமாக நாங்கள் சந்தித்தா விவாதிப்போம். ஏன்னா வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் என்னென்னா அவருக்கு நமக்கு இருக்கிற முரண்பாடுனா நான் ஆன்டகனிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். இது பகைமை இல்லாத முரண்பாடு. ஆகவே பேசி தீர்ப்போம். உரையாடல் உங்கள் கடும் பணிச்சுமைக்கு நடுவில் ஒரு கருத்து பதிவுக்கு நன்றி. மீண்டும் நல்ல சந்தர்ப்பம். நன்றி. நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.